ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் டைமில் நம்ம வண்டியை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்றத பேசிக்காக பார்க்கலாம். அது சில பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். அதாவது சப்போஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது என்னென்ன காம்பனன்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி இன்கேஸ் ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அண்ட் ஃப்ளட்டில் வண்டி மாட்டாமல் இருக்கிறது நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் ஃப்ளட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ நியூஸில் சொல்கிறாங்க நமக்கு எல்லா வகையிலுமே நமக்கு இப்போ ஃப்ளட் வருது, இல்லை சைக்ளோன் வருது, நம்ம ஏரியாவில் வாட்டர் லாக் ஆகிற ஏரியான்ற முன்னாடி தெரிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வண்டியை சேஃப் கார்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு அப்படின்னா ஹைரைஸ் ஏரியா, ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லையாச்சும் தண்ணி தேங்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வீட்டு வாசலில் ரோட்டில் கூட ஓரமாக பார்த்து நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கான்கிரீட் பிளாக் எப்படின்னா ஹாலோ பிளாக் மாதிரி ரெண்டு எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வந்துட்டு ஃப்ளாட்டாக நிற்கிறதுக்கும் இப்படி ஸ்லாண்டிங்காக நிற்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஹாலோ பிளாக் மட்டும் வச்சுட்டீங்கனாலே ஸ்லாண்டிங்காக நின்றோம். அப்படி நின்னாலே தண்ணி இவ்வளோ தூரம் வந்தால் கூட இன்ஜின் கிட்ட போகாது. அதுக்காக தான் அந்த ஹாலோ பிளாக் சொல்கிறேன். இது சில்லியாக இருக்கலாம், பட் சில ஏரியாவில் எவ்வளோ தண்ணி தேங்கும்னு சில பேருக்கு தெரியும். நான் சொல்கிற லாஜிக் சில பேருக்கு கன்ஃபார்மாக செட் ஆகும். ஸோ எப்பவுமே வீட்டில் ரெண்டு ஹாலோ பிளாக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் 100 rupees கூட வராது ஒரு சேஃபஸ்ட் சைடுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட் டேல சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இன்கேஸ் நம்ம கார் தண்ணியில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிம்பிளாக பார்ப்போமே. ஸோ தண்ணி வந்துட்டு இந்த டயர் லெவலில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை, நம்ம தலைமை எடுத்து ஓட்டலாம். அப்புறம் இந்த லெவல் வரைக்கும் நம்ம கண்ணாடிக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரிவென்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வண்டியை சேஃப்கார்ட் பண்ணியிருக்க முடியும். பட் ஸ்டில் மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஓட வண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளால ட்ரை பண்ணக்கூடாது. பட் ப்ரிவென்ட் பண்ண நம்மளால் பண்ண முடியும். அது என்னன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகுது. அப்படி ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆச்சுன்னா நம்ம ப்ரிவென்ஷனில் ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ண முடியும். பட் 100% கேரண்டி கிடையாது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஃபுல்லாக வண்டி அஃபெக்ட் ஆச்சுன்ற பட்சத்தில் வண்டியில் என்னென்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 மேஜர் காம்பனன்ட்ஸ். ஒன்று எலக்ட்ரிக்கல், ரெண்டாவது மெக்கானிக்கல், மூணாவது இதுவும் எலக்ட்ரிக்கல் தான், பட் ஸ்டில் அந்த தனியாக அதில் சென்சார்ஸ். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் ரொம்ப அடி வாங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் அண்ட் ECU. இது ரெண்டு மட்டும் நான் எழுதுறது ரீசனா, இது ரெண்டு ரொம்ப காஸ்ட்லி. மீதி எல்லாமே மேனேஜபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்னு வரும்போது எத்தனை நாள் தண்ணியில் நின்று இருக்குன்றதை பொறுத்து தான். தண்ணி நிறைய ஊறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மொத்தமாக தான் மாத்திர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 days இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றிடலாம். ஸோ சஸ்பென்ஷனு, ஸ்டீரிங் ரேக்கு, அப்புறம் பிரேக் பேட்ஸு, அப்புறமா வண்டிக்குள்ளே ஆகக்கூடிய ரஸ்ட்டு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாமே ஊறி போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தண்ணியிலேருந்து எவ்வளோக்குள்ள சீக்கிரம் நம்ம வண்டி வெளில எடுத்துட்டு கொண்டு போய் காய வைக்கிறோன்றது தான் மெயின் விஷயம். அப்புறம் சென்சார்ஸ் நிறையா இருக்குது. MAP சென்சார் இருக்குது, MAF சென்சார் இருக்குது, O2 சென்சார் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. பட் சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கழட்டி காய வச்சாலே மோஸ்ட்லி சரியாயிரும். எல்லா டைம்லையும் கிடையாது, பட் சம்டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி காய வச்சாலே சரியாயிரும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் அஃபெக்ட் ஆகும். இது இல்லாமல் சீட் கவர்ஸ், ஸ்டேரிங், மேலே டேஷ்போர்டு, அதெல்லாம் ஜென்ரலாகவே தண்ணிக்குள்ள முடிச்சுன்னு ஆகிறது. அதெல்லாம் நம்ம எப்பவும் பார்த்து தான் ஆகணும். நான் சொல்கிறது மேஜரான எஃபெக்ட்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்கேஸ் ஃப்ளட்டில் ஃபுல்லாக வண்டி மாட்டிக்கிச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணவே கூடாது. அப்படின்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ. ஓகேங்களா? கீயை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஸோ கீ போட்டால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னே போவீங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கீயே போட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். எந்த காரணம் கீயே போட்டுறாதீங்க. கீ போட்டிங்கனாலே மொத்தமாக காலி. அதே மாதிரி சில காரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, வைப்பர்லாம் கீ போடாமலே ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு எதாவது பண்ணிங்கனாலும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அதுவும் பண்ணிடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் கையால் எதுவுமே பண்ணிடக்கூடாது. இன்ஃபேக்ட் காரை ஓப்பன் கூட பண்ணிடாதீங்க. அப்படியே விட்டுருங்க. தண்ணி இருந்துச்சுன்னா கூட தண்ணியை மட்டும் கீழே போகிற அளவுக்கு கதவை திறந்து விட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ். இந்த சென்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனினால உங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்காக தான். ஓகேவா? வண்டியில் இருக்கிற பிரச்சனை போகாது, பட் இன்சூரன்ஸ் கிளைம் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இன்சூரன்ஸ் நீங்கள் பாலிசி போடும்போது ஒரு ஆடான் நம்ம விட்டுருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ என்ன ஆகுனா, ஃபுல் ஃப்ளட்டில் நீங்கள் போய் கொடுப்பீங்க. கொண்டு போகும்போது இன்ஜின் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, இன்ஜின் காம்பனன்ட்ஸ் மாற்றணும், ஒரு 3 lakhs ஆகுது, இல்லை 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலாக ஓடுற காரில், ஹையர் ரேஞ்ச் கார்ஸ் டோட்டலாக வேறு, பட் நார்மல் கார்ஸில் பார்த்தீங்கன்னா 2 to 5 கண்டிப்பாக ஆயிரும். இது எதுவுமே கவர் ஆகாதுன்றவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் இன்சூரன்ஸுக்கு பாலிசி போடும்போது இந்த ஆடான மறந்துருப்பீங்க. இனிமேல் அந்த ஆடான தயவுசெய்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதை போட்டுருங்க. நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் வச்சிருந்தாலும் சரி, பம்பர் வச்சிருந்தாலும் சரி, பட் இது மேண்டட்டரியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்
ஓவராலாக நம்ம ஃப்ளட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட்ஸ் அண்ட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மெத்தட்ஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி என்னன்றது கிளியராக பார்த்தாச்சு. இப்போ நம்ம காரு அதாவது என்ன சொல்றது, இன்னைக்குலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் எங்கேயுமே வெளில போக முடியல, ஆல்ரெடி டயர் லெவலில் தண்ணி வந்துருச்சு, இப்போ நான் ஏதாவது பண்ணி சேஃப்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்கள் சிலது பண்ணினா கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம சின்ன விஷயங்கள் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி கண்டென்ட்டோட பார்த்துடலாம். ஸோ காரில் இருக்க முக்கியமான காம்பனன்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணுறேன், ஏன்னா ஆரோ மார்க் இதில் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ரெண்டாவது இன்ஜினு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூவல் டேங்க்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் டைப். இந்த 4 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றிட்டோம்னாலே இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்ஜின்ன்றது இதுதான், இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இன்ஜின்குள்ளே தண்ணி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ளே ஏதோ ஒரு வழியாக தண்ணி போகும். அப்போ இன்ஜின்குள்ளே யாரெல்லாம் உள்ளே போக முடியும், யாரெல்லாம் இன்ஜின் விட்டு வெளில வர முடியுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வழியாக தான் தண்ணி உள்ளே போகும், அவங்க வழியாக தான் தண்ணி வெளில வரவும் முடியும். அப்போ யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ளே காற்று போகும், ஃபியூயல் போகும், ஏர் போகும், ஃபியூயல் போகும். இன்ஜின் விட்டு யார் வெளில வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வெளில வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு, ஸ்பார்க் பிளக். இவரும் இன்ஜினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு. இவங்களை தாண்டி வேற யார் வழியா உள்ள கன்ஃபார்மா போகவே முடியாது. இன்னொருத்தர் இருக்காரு, என்னன்னா ஆயில் டிப்ஸ்டிக். ஸோ இந்த டிப்ஸ்டிக். ஸோ அப்போ நம்ம இவங்க 5 பேரை கவர் பண்ணிட்டாலே இன்ஜினை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிட்டோன்னு கண்ணை மட்டும் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ இப்போ அவங்க 5 பேரை நம்ம எப்படி கவர் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் தான், ஓகேவா? அப்போ என்னன்னா எக்ஸாஸ்ட்னா இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவர் வச்சு டைட்டாக மூடிடுங்க. ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்க, கயிறு யூஸ் பண்ணுங்க, என்னோட யூஸ் பண்ணுங்க. நல்லா டைட்டாக எவ்வளோக்குள்ள டைட்டாக பண்ணிமோ நல்ல திக்கான கவராக போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் எந்த வகையிலையுமே உள்ள காற்றோ தண்ணியோ போக முடியாத அளவுக்கு, ஓகேவா? அப்படி பண்ணும்போது இந்த எக்ஸாஸ்ட் வழியாக போகக்கூடிய தண்ணி இன்ஜின்குள்ளே ஏறாமல் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா எக்ஸாஸ்ட்ல தண்ணியே போகாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக். இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது எங்கே இருக்கும்னா இன்ஜினுக்கு மேலே இங்கே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் அது டைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு வண்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பார்க் பிளக் காட்டி மாற்றிடுறது சேஃப், ஓகேவா? அந்த ஸ்பார்க்கில் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. தேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஆள் பார்த்தீங்கன்னா ஆயில் டிப்ஸ்டிக். ஸோ ஆயில் டிப்ஸ்டிக்ன்றது இங்கே இருக்கும். இன்ஜின் ஆயில் எவ்வளோ லெவல் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிப்ஸ்டிக்கு. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கவர் போட்டுருங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன கேப் எப்போவுமே இருக்கும், மோஸ்ட்லி இருக்காது. பட் ஸ்டில் பழைய கார் ஆக நம்ம எடுத்து பண்ண ஒரு கேப் உள்ளது சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு கவர் போட்டு மூடிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஃபியூயல் டேங்க். ஸோ ஃபியூயல் டேங்கில் எப்படியாச்சும் தண்ணி கண்டிப்பாக உள்ளே போயிடும் ஃப்ளட்டில் நிற்கும் போது, ஓகேங்களா? ஏன்னா அதில் எக்ஸாஸ்ட் ஹோஸ், ரிட்டர்ன் ஹோஸ் அது இது நிறையா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் உள்ள போகிறதுக்கு நிறையா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத கண்டிப்பாக போயிடும். பட் அது இன்ஜின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த சப்ளை கட் பண்ணுவோம். இந்த சப்ளை கட் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீ போட்டிங்கன்னா தான் சப்ளை ஆன் ஆகும். அப்போ கீ போட்டால் சப்ளை ஆகும்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ன சொல்றது, ஈஸி வந்து உள்ள ஃபியூல் வருதுன்னு கூட நினைச்சுக்கும். அதனால சேஃபா தெரியும், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணினாலே போதும். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த காரணத்தோடு கண்டிப்பாக ஃபியூயல் வந்து இன்ஜினுக்குள்ளே போகவே முடியாது, ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிட்டா இதுவும் முடிஞ்சு. கடைசியாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி ஒன்று பானட் கிட்ட முன்னாடி வந்து நிற்கும். அந்த பானட் கிட்ட இருக்க இடத்த கவர் பண்ணி மூடிடுங்க. அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்டர்லையும் ஒரு ப்ராப்பர் கவர் வச்சு மூடிடுங்க. இங்கே மூட்டாலே போதும். பட் ஸ்டில் இங்கேயும் மூடிட்டிங்கன்னா 100% சேஃப். ஸோ இதை மூடிட்டாலே எந்த காரணத்தை கொண்டும் இன்ஜின்குள்ளே தண்ணியே போகாது. இன்ஜின்குள்ளே தண்ணி கார் ஃபுல்லாகவே மூழ்கிச்சுன்னா கூட சொல்கிறேன், கார் ஃபுல்லாகவே மூச்சுனா கூட இன்ஜின் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிருப்போம். பட் இதெல்லாம் 100% போயிருக்காதான்னு கேட்டிங்கன்னா என்னால் கேரண்டி சொல்ல முடியாது. 80% கண்டிப்பாக சேஃப்கார்ட் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த நாள் எப்படி கவர் பண்ணுறது, இந்த காம்பனன்ட்ஸ். ஸோ ஏர் ஃபில்டர் எப்படி கவர் பண்ண போகிறோம், ஃபியூலுக்கு பேட்டரி எப்படி டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம், எக்ஸாஸ்ட் எப்படி கவர் பண்ண போகிறோம், ஆயில் டிப்ஸ்டிக் எப்படி கவர் பண்ணணும், இது எல்லாமே நான் லைவ் டெமோவே இப்போ காட்டுறேன், போய் பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் போயிருக்கும், அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது எல்லாமே கம்பெனி கிளைம் பண்ணுறதை பொறுத்து தான், ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் காருக்கு மட்டும் இல்லை, பைக்குக்கும் சேம் தான். பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர் ஃபில்டர் எங்கே போகுதுன்றதை கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபியூயல் சப்ளையில் எஃப்ஐ இன்ஜின்ஸாக இப்போ எல்லாமே BS6லேருந்து. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபியூயல் இன் கண்டிப்பாகவே போகாது. எக்ஸாஸ்ட் நம்மளால் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸ்பார்க் பிளக் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பட் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். அண்ட் ஆயில் டிப்ஸ்டிக்.
அதே மாதிரி ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு விவரம் தெரியுங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ஆயில் டிப்ஸ்டிக் கவரை மட்டும் கழட்டிட்டு அந்த ஆயில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலே தெரிஞ்சிடும் இன்ஜினுக்குள்ள ஆயில் மட்டும்தான் இருக்கா இல்லை ஆயிலும் தண்ணி இருக்குதான்ட்டு. ஓகேங்களா? ஆயில்னா கொஞ்சம் விஸ்கஸாக இருக்கும். விஸ்கஸ்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். பட் அதில் தண்ணி சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, அது நல்லாவே காட்டி கொடுத்துரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே இந்த இன்ஜின் கன்ஃபார்மாக காலின்ட்டு. இல்லை வெறும் ஆயில் மட்டும் தான் இருக்குன்ற பட்சத்தில் தைரியம் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஸோ இன்ஜினில் எந்த பிரச்சனை இல்லை, மிச்ச காம்பனன்ஸாக மீதி எல்லாமே இன்சூரன்ஸ் கிளைம் உங்களுக்கு கிளைம் ஆச்சுன்னா கூட உங்கள் கையிலேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 10,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லைவாகவே எப்படி பண்ணுறதுன்றதை போய் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சர் எக்ஸாஸ்ட் இருக்குங்களா, அதில் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கவரை வச்சுட்டு ரப்பர் பேண்டோ கயிறோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கு இது வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் இதுதான் ஏர் ஃபில்டர் பாக்ஸு. இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எங்கே போகுது அப்படின்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ இது வழியாக தான் காற்று உள்ளே போகும். அப்போ இந்த இடத்த நம்ம மூடணும். இப்படி வச்சு கட்டிடலாமா? அது வந்து ஒரு கார் மாறும். அது இன்னொரு காரில் நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்குல்ல, சில இதில் ஈஸியாக இப்படி கட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க, சில இதில் ஸ்க்ரூ போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதில் நம்ம போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா அங்கே நம்ம க்ளோஸ் பண்ணாலும் இங்கே வராது. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்குன்னா அந்த ஏர் ஃபில்டர் மேலே இந்த கவரை வச்சுட்டு நல்லா டைட்டாக இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட முடியாது, பட் ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டி விட்ருங்க பேசாமல். ஏன்னா போச்சுன்னா மொத்தமாக தான் போகும். பட் நம்ம இதை போட்டுக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் டிப்ஸ்டிக்கு இந்த தீ கவர் பண்ணுறேங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. பேட்டரியோட டெர்மினல் ரிமூவ் பண்ணிடுங்க. நெகட்டிவ் டெர்மினல் அதில் கை வச்சா ஷாக் அடிக்கும் கொள்ளுன்னு பயப்படாதீங்க, எதுவுமே ஆகாது. 10ஆம் நம்பர் ஸ்பேனர் இல்லை 12ஆம் நம்பர் ஸ்பேனர் அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் எல்லாம் வந்துருச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, போயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயில் டிப்ஸ்டிக்கில் கவர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து பார்த்தாலே இன்ஜின்குள்ளே ஆயில் மட்டும் இருக்கா இல்லை தண்ணி மிக்ஸாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தொட்டு பார்த்தீங்கனாலே வளவலான்னு இருக்கும் ஆயில். அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி கவுத்து வச்சோன்னாக்கா சொட்டும், தண்ணி இருந்துச்சுனாக்கா. ஆயில் மட்டும் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சொட்டாது. ஓகேங்களா? அதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போயிருக்கா இல்லையான்றது. பட் ஸ்டில் நம்ம மெக்கானிக் வச்சு செக் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு தான் இது. அதே மாதிரி அந்த ஏர் ஃபில்டர் மேலே கவர் போட்டோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி இருக்கா இல்லையா, ஐ மீன் ஏர் ஃபில்டர் நனைஞ்சிருக்கான்னு பாருங்கள். நனைஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மாக ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரியலாகவே ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன ஒரு காருக்கு இதில் 2 ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சருக்கு வந்துட்டு கவர் போட்டு ஃபுல்லாக மூடியிருந்தாங்க. அட் த சேம் டைம் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலும் எடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதில் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நிஜமாவே கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு. இன்ஜின்குள்ளே தண்ணி போகல, ஏன்னா தண்ணி வந்துட்டு ஓரளவு தான் காரில் முழுகி இருந்திருக்கு. அண்ட் சேஃபாகவும் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இங்கே டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஏர் ஃபில்டரே அவங்க கவர் பண்ணி தான் இன்னும் நல்லா இருக்கும். பட் அந்தளவுக்கு தண்ணி ஏறாததுனால பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இது. இதோட இதை முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.